ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாயிண்ட் ஃபேமிலி vlog. நாங்கள் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. முக்கியமாக நிறைய பேர் உங்கள் அத்தையை வச்சு வீடியோ போடுங்க, அத்தையை பேச சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்துட்டு ஊருக்கு போயிருந்தோம் ஒரு கல்யாணத்துக்காக. அப்போது வீடியோ ஷார்ட்ஸ்லாம் போட்டிருந்தப்ப, ரீல்ஸ்லாம் போட்டிருந்தப்ப கேட்டுறாங்க, இது யாரோட கல்யாணம், எந்த ஊருக்கு போகிறீங்க, அப்படி இப்படி நிறைய கேள்வி கேட்டுறீங்க. ஸோ நான் கேள்விகளுக்குலாம் இன்னைக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறோம். ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வந்து எதுக்காக போகணும் அப்படின்றதே எங்கள் அத்தை சொல்லுவாங்க. யாருக்கு அத்தை கல்யாணம்? என் தம்பி பையன், தம்பி மகளுக்கு. ஆமாம், அத்தையோட பொண்ணு. ஆமாம், பொண்ணுக்கு கல்யாணம். எங்கள் அத்தையோட தம்பி பொண்ணுக்கு கல்யாணம். அதனால நீங்கள் எப்போ போனீங்க? நீங்கள் முன்னாடியே போயிட்டீங்கல்ல? ஆமாம், நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிட்டேன். அத்தை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 2 நாள் கழிச்சு நாங்கள் வீட்டில் எல்லாருக்குமே டிக்கெட். கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி கிளம்புனீங்க? ஆமாம், கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி கிளம்புனோம். 27 கல்யாணம். நாங்கள் 25 கிளம்பி 26 அங்கே போய் இறங்கணும். 27 கல்யாணம். ஸோ அங்கே போய் இறங்க அன்னைக்கு நைட்டு வந்து முகூர்த்த கால் நட்டினாங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு நலங்கு வச்சாங்க. அந்த ஹல்தி மாதிரி பிளான் பண்ணாங்க. எந்த ஊர் அத்தாது? மூண்டடைப்புலேருந்து இளையாமுத்தூர். திருநெல்வேலி ஜங்ஷன்ல இறங்கி மூண்டடைப்புல போய் இறங்கி இளையாமுத்தூருக்கு போனோம். அந்த இளையாமுத்தூர் ஊர் வந்து எங்க அத்தையோட ஊர். நீங்க பிறந்து வளர்ந்தாங்கயா? பிறந்த ஊர் அங்க, வளர்ந்தது பாம்பேவா? பிறந்தது வந்து இளையாமுத்தூர், வளர்ந்தது வந்து பாம்பே. ஸோ அதனால ஊருக்கு எப்பெல்லாம் போவீங்க? இளையாமுத்தூருக்கு கோயில் திருவிழாக்கு போவேன். கல்யாணத்துங்களுக்கு இப்படி ஏதாவது ஃபங்க்ஷன்னா போவேன். கோயில் திருவிழானா வருஷம் வருஷம் வரும். வருஷம் வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி. மே மாதம் வருஷம் வருஷம் வர கோயில் கொடைக்கு வந்து அத்தை போவாங்க. நாங்கள் இது வரைக்கும் போனதே இல்லை. யாருமே வந்தது இல்லைல்ல. நாங்கள் யாருமே எல்லாம் வந்திருக்காங்க. ஆமாம், என் ஹஸ்பண்டு என் குழந்தைலாம் சின்ன வயசில் வந்து போயிருக்காங்க. பட் கல்யாணம் ஆகி நாங்கள் ஒரு நாளுமே அந்த ஊருக்கு பார்த்ததும் அந்த கோயில் கொடைக்கும் போனதில்லை. அதெல்லாம் இந்த கல்யாணத்தை வந்து ஒரு சந்தர்ப்பமாக வச்சு நம்ம போகலாம், பார்க்கலாம், ஊரை பார்த்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நாங்கள் வந்து போனோம். கல்யாணத்தில் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. ஆமாம், நான் கல்யாணத்துக்கு போன vlog நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அங்கே போய் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டு. முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. ஒவ்வொருத்தரும் ஆட் ஆகிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அத்தை மட்டும் போகிறதா இருந்தது. நாங்களாம் வர வேண்டாம் அப்படின்னு யோசித்தோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அது எப்படி போகாமல் இருக்கிறது, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் எங்களுக்கு டிக்கெட் போட்டோம். அதுக்கப்புறம் பிரதர் இன் லாக்கு டிக்கெட் போட்டோம். அப்படியே ஆட் ஆகிட்டே இருந்தாச்சு. அப்புறம் இன்னும் அக்கா இருந்தாங்க, சுபி அக்கா, அவங்களுக்கும் வந்து டிக்கெட் போட்டோம். ஸோ அப்படியே எல்லோரும் மொத்தமாக ஹோல் ஃபேமிலியே ஊருக்கு போயாச்சு. செம்ம ஜாலி. ஊரை பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி அமைதியாக வந்து வாழ்ந்ததே இல்லை. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம சின்ன வயசில் விளாண்டுருப்போம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிடச்சிது. குட்டீஸும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஊரில் வந்து சின்ன வயசில் என்னென்ன விளாண்டோமோ அது எல்லாமே சின்ன சின்ன ஞாபகம் வந்து நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே ஆறு இருந்தது பக்கத்தில். ஸோ ஆற்றுல போய் குளிச்சுட்டு அங்கேயே செம்ம ஆட்டம். மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அண்டு நல்ல கிளைமேட்டும் நல்லா இருந்தது. நாங்கள் போகிற டைம் ரொம்ப வெயில் இல்லை, நார்மலாக அது மழை டைம் மாதிரி தானே. ஸோ அதனால் சில்லுன்னு தான் இருந்துச்சு. எங்களுக்கு என்ன பயம்னா, அப்போ தான் நியூஸில் வந்து சொல்லியிருந்தாங்க, திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம்லாம் பயங்கர மழை பெய்ய போகுது அப்படின்ட்டு அலர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஐயோ, நம்ம போகிற நேரம் பார்த்து மழை பெஞ்சிடக்கூடாது, கல்யாணத்தன்னைக்கு மழை பெஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்தது. நல்ல வேளை வந்து கல்யாணத்து அன்னைக்கு வந்து மழை பெய்யலை. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் ஆற்றுல போய் குளிக்கிறப்ப அன்னைக்கு மழை பெஞ்சது. அதாவது கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்து போய் இறங்கினோடனே நாங்கள் ஆற்றுல போய் குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு அங்கேயே செம்ம ஜாலி பண்ணிட்டோம். குட்டீஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த குளிச்சுட்டு இருக்கும்போதே லைட்டாக தூறல் போட ஆரம்பிச்சிட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு எப்போவுமே கிடைக்காது. நம்ம கிடைக்கும் போது இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதாவது ஊருக்கு போகிற சான்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு அதை இயற்கையை ரசிச்சுட்டு வாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து முகூர்த்த கால் நட்டுற ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு வந்து நலங்கு வச்சாங்க பொண்ணுக்கு. அப்படியே ஹல்தி ஃபங்க்ஷன் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி எல்லார் மூஞ்சிலையும் மஞ்சள் வந்து தேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே விரட்டி எங்கள் அண்ணி வந்து தேய்க்க வராங்க, பூசை வராதவங்க மூஞ்சில். நான் ஓடியே போகிறேன். இப்போ அப்படியே எல்லாருக்குமே நாங்கள் பூசி விட்டோம். ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணி கேர்ள்ஸ், அதாவது விமன் எல்லாம் சேர்ந்து மென்னுக்கு பூசுறது, அந்த மாதிரி செம்ம ஜாலி பண்ணிட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு டார்கெட் என் ஹஸ்பண்ட் தான். எல்லோரும் அவர் மேலே தான் ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு பூசி ஒன்று பிளான் பண்ணி அவரை விரட்டி 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 இது பண்ணாங்க. ஆனால் பயங்கர டஃப் காம்படிஷன் அவர்கிட்ட தான். மற்றவங்க கூட கொஞ்சம் ஓடினாங்க, மூஞ்சில் டக்குன்னு பூசியாச்சு. பட் என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப டஃப் காம்படிஷன். அவர் பிடிக்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் செம்ம ஜாலி. இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. நாங்கள் எந்த ஒரு கல்யாணத்துக்கும் போய் இதெல்லாம் பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு கல்யாணம் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ப்ளஸ் என்னோடய சிஸ்டரு, என் ஹஸ்பண்டு, என் பிரதர் இன்லா எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ண ஒரு மொமெண்ட்னால் இந்த ஹல்தி ஃபங்க்ஷன் தான். ஒரு ஆள் கூட விடலை, எல்லார் மேலேயும் பூசியாச்சு. நிஜமாக சொல்கிறேன், இந்த கல்யாணத்தை வந்து நிறைய பேர் மறக்கவே மாட்டாங்க. இந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட் வந்து இந்த மேரேஜில் தான் நடந்திருக்கு. ஸோ இது ஒரு பெரிய மெமரியாக இருக்கும் என்னோடய லைஃப்பில். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் டே மேரேஜ். ஸோ மேரேஜுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். நான், பிரியா சிஸ்டர் 2 பேருமே சூப்பராக ரெடி ஆகிட்டோம். இந்த சாரீ வந்து நாங்கள் ப்ரீத்தி ப்ளீட்ஸ் அப்படின்னு இன்ஸ்டா பேஜில் வந்துட்டு ப்ளீட் பண்ணி வாங்கி தான் ஊருக்கே கொண்டு வந்திருந்தோம். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு சாரீ அவங்கக்கிட்ட வந்து 250 ருபீஸ் தான். ஸோ 3 பீஸ் வந்து 700க்கு வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு, பிரியா சிஸ்டர் அண்டு சுபி சிஸ்டர் 3 பேருக்குமே நாங்கள் வந்து பண்ணிட்டோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஆற்றுல குளித்தோம், செம்மையாக இருந்தது. அந்த மழை வேற பெஞ்சிருந்துச்சுல அந்த டைமு, செம மழை. அங்கே வந்துட்டு எப்படின்னா மண்டபம்லாம் எடுக்கல, பக்கத்துலேயே வீட்டுக்கு முன்னாடியே அவ்வளோ நிறைய இடம். அந்த இடத்துக்கு முன்னாடியே வந்து பந்தல் போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி அங்கேயே கோயிலில் பக்கத்தில் இருக்குது. அந்த கோவிலில் கல்யாணம், அப்புறம் இந்த ஸ்டேஜில் நின்று ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அந்த இடமும் சூப்பராக இருந்தது. லைட்டாக ஒரு மைல்டு கிளைமேட், சில்லுன்னு இருந்தது. நல்ல வேலை கல்யாணத்து அன்னைக்கு வந்து மழை பெய்யல, அதுக்கு அடுத்த நாள் பயங்கர மழை. நல்ல வேலை கல்யாணத்து அன்னைக்கு மழை பெய்யல. கிளைமேட் அந்த மாதிரி தான் இருந்தது. கல்யாணத்துல மழை பெய்ஞ்சாலும் ஒழுகாது. அந்த பந்தல் வந்து தகரம் போட்டு மழை பெய்யுதுன்னா வர்றவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், வர்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஊருக்குள்ளனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மற்றபடி நாங்கள் அதுக்கு முந்தின நாள் வந்ததுனால ஆற்றுல போய் குளித்தோம். அப்போவே மழை பெய்ஞ்சது, செம்ம சில்லுன்னு இருந்தது. நல்லா ஓடிக்கிட்டே இருக்குது தண்ணி, அவ்வளோ சூப்பராக இருந்தது தண்ணி. அந்த நீங்கள் அப்போ சின்ன பிள்ளைலாம் விளையாடுவீங்களா அங்கே? எனக்கு நீச்சல்லாம் தெரியாதுல்ல. ஓ, உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும். மற்றபடி அங்கே குளிக்க போவீங்களா மாட்டீங்களா? அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். துணி துவைக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே உட்காந்து துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு வருவோம். அதெல்லாம் நாங்களும் பண்ணோம். வெட்ட வழியாக இருந்தது. நல்ல செம்ம என்ஜாய்மெண்ட்டு. ரோடே காலியாக கிடக்குது, அவ்வளோ நீட்டாக க்ளீனாக வேறு இருக்குது. ஊரில் இவ்வளோ க்ளீனாக வந்து நான் அப்போ தான் பார்த்துருக்கேன். நான் இங்கெல்லாம் பார்க்க முடியுமா? ரோடு அவ்வளோ க்ளீனாக பார்க்கவே முடியாது. அதாவது அத்தை வந்துட்டு அத்தைக்கு தான் பயங்கர வேலை. நீங்கள் தானே பயங்கர வேலை பார்த்தீங்க. தம்பியோட பொண்ணு கல்யாணம்னே பயங்கரமாக வேலை. எனி டைம் கிச்சனில் நின்று சமைக்கிறது, அங்கே எல்லாம் வேலை பார்க்குறது. தொடக்கி யார்? இவங்களோட அக்கா, மூத்த அக்கா இருக்காங்க. செம்ம 2 பேருக்கும் பயங்கரமான வேலை. நாங்கள் வந்து முந்தின நாள் போனோம், பெருசாக ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியல. எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன இது பண்ணோம். ஏன்னா நம்ம குட்டிங்களை பார்த்துக்கிறதுக்கே நமக்கு பெரிய வேலையாக இருக்குது. அதனால ரொம்ப டயர்டாக இப்போ கால் வலி வந்துச்சு. இப்போ நடக்க முடியல, இப்படி இழுத்து நடக்காங்க. அதனால பயங்கர கால் வலி வந்துருச்சு. அப்புறம் வேற யாருக்கு அண்ணன் வீடு, அங்கே வந்து அண்ணன் வீடு. நாங்கள் இருந்த வீடு வந்து அத்தையோட அண்ணன் வீடு. ஸோ அது வீடு இருந்ததுனால கொஞ்சம் நல்லா வசதியாக இருந்துச்சு. எல்லோரும் வர்றதுக்கு தங்குறதுக்கு எல்லாம் ரொம்ப வசதியாக இருந்துச்சு. அந்த வீட்டில் இருந்தோம். இவங்க அத்தையும் அவங்க அக்காவும் முன்னாடியே போயிட்டு அங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்து வீட்டுக்கு தேவையானலாம் வாங்கி வைக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஊர் ரொம்ப தூரம் போய் தான் வாங்கணுமோ திங்ஸ்லாம். வெளியில் டவுனுக்கு போகணும், அது கொஞ்சம் உள்ள ஊர். சரி, வெளியில் நம்ம போய் வாங்கணும். எவ்வளோ நேரம் ஆகும்? அது 10 நிமிஷம்.
ஆட்டோல 10 நிமிஷமா? பைக்ல போனா ஆட்டோல போனா 10 10 நிமிஷம் நிமிஷம் ஆகும். ஆனா நடந்து போக முடியாது. நடந்து போற தூரம் கிடையாது. தூரம் கிடையாது. நாங்க தான் அப்படி நடந்து போனோமே, எவ்வளவு தூரம், ஒரு கடையும் கண்டு. அந்த காலத்துல நடந்தா வருவாங்க, அங்க பஸ் விட்டு இறங்கி நடந்து வருவாங்க. ரொம்ப தூரம் நடக்க, எல்லாம் பைக் நமக்கு வச்சுக்காங்க, வந்து பைக்ல ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அவங்களுக்கு பழகி இருக்கு. ஆனா கூப்பிட்ட உடனே ஆட்டோ ரெடியா இருக்கும். போனை பண்ணி கூப்பிட்டோன்னா ஆட்டோக்காரர் வந்துடுவாங்க. ஆமா, ஆனா அந்த ஆட்டோ சர்வீஸ் வந்து கொஞ்சம் இருக்கு. ஆனா ஆட்டோ சார்ஜ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. போயிட்டு வரணும்ல 100 ரூபாய் வாங்குறாங்க. போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் இதுதான். ஆட்டோ மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அங்க ஆட்டோ வந்து உடனே வராங்க, பண்ணா அடுத்த நிமிஷம் வந்துருவாங்க. 5 நிமிஷத்துல பஸ் எல்லாம் உள்ள வராதுன்னு. வரும் டைமிங் தான். இந்த டைமுக்கு டைம் அந்த மாதிரி பஸ் ஸ்டாப் இருக்கு. மற்றபடி அவசரத்துக்கு நம்ம போனோம்னா ஒன்றும் ஆட்டோவில் போகணும், இல்லை நம்ம பைக் இருந்தால் பைக்கில் போகலாம். ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்கும், ஒரு ரிலாக்ஸாக இருக்கலாம். ரிலாக்ஸாக இருக்கலாம். எந்த ஒரு பொல்யூஷன் இருக்காது, சத்தம் இருக்காது, அப்படியே ஸ்மூத்தாக. அது என்னமோ எப்படி இருந்தது உங்களுக்கு ஊரில் இருந்தது? நல்லா இருந்தது, நிம்மதியாக இருந்தது, சந்தோஷமா இருந்தது. நிம்மதியாக இருந்ததா? கேட்டுக்கோங்க, நிம்மதியாக இருந்ததா? அது என்னமோ உண்மைதான். நமக்கே கொஞ்சம் நிம்மதியாக தான் இருந்துச்சு. இதுக்கு காலையில் எழுந்திரிச்சு வேலையை பார்த்து அதை பண்ணி இதை பண்ணி அப்பா மைண்டே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அத்தைக்கு வந்து முக்கியமாக எங்கள் தொல்லை இல்லாமல், எங்கள் பிள்ளைக்குட்டிங்க தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருந்திருப்பாங்க. அவங்க அக்கா தங்கச்சி அண்ணனோடலாம் வந்து சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அப்படிதானே? உண்மைக்கு எங்கள் அக்கா இருக்கிறா, எங்கள் அண்ணன் இருந்தா, தம்பி இருந்தான், தம்பி பொண்டாட்டி. அவங்களாம் பழைய நினைவுகள். அவங்களுக்கு வந்து ஒரு பழைய நினைவுகள். பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டாங்க, தம்பி பிள்ளைகள், அண்ணன் பசங்க, தம்பி பசங்க, அக்கா பசங்க அப்படின்ட்டு எல்லாரும் வந்தாச்சு. எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும். அதனால ஜாலியா இருந்தது. அதனால சொந்தக்காரங்க எவ்வளவு பேர் வந்தாங்க. அவங்க கிட்ட பழைய கதையெல்லாம் பேசி அப்படியே ஜாலியா. அதனால எத்தனை நாள்? 10 நாளா இருந்தீங்க? 10 நாளா மேலே இருந்தாங்க. 10 நாளைக்கு மேலே இருந்தாங்க. நாங்க ஜஸ்ட் 2-3 டேஸ் தான். நான் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அதாவது தூத்துக்குடிக்கு போயிட்டேன். அங்கே அம்மாவுக்கு சாமி கும்பிட்றதுனும் அண்ணன் வீட்டுலாம் அங்கே இருக்குது. ஸோ நான் வந்து அப்படி போயிட்டேன். பிரியா சிஸ்டர் வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அக்கா வீடு வந்து எங்களுக்கு பனங்குடி. ஸோ அந்த ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி 4 பேர் அப்படி போயிட்டாங்க. நாங்கள் 4 பேர் இப்படி போயிட்டோம். ஸோ அத்தை கூட வந்து அக்கா இருந்தாங்க. ஸோ அக்காவும் பசங்க 3 பேர் அவங்க வந்து இங்கே இருந்தாங்க. ஸோ அது கிளம்புற அன்னைக்கு ஒன்றா கிளம்பிட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். எங்கள் அம்மாவுக்கு சாமிலாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் நான் லேட்டாக வந்தேன். இந்த விளாக் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். இப்போ நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு போனது, கல்யாணம் நடந்தது, அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வளரிட்டேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். சத்தமா பாய். ஓகே, சொந்தக்காரர் எல்லாத்துக்கும் பாய். ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பாய். எங்க வீடியோ பாக்குறவங்க அத்தனை பேருக்கு பாய் 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 பாய். எங்க வீடியோ பிடிச்சவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. அது வேணா கட் பண்ணி. வீடியோ பிடிச்சவங்களுக்கு லைக் பண்ணுங்க. எங்க வீடியோ பார்த்து ரசிச்சு அது என்ன நாங்க என்ன குறை பண்ணினா அதை சொல்லுங்க. கரெக்ட். என்ன அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன vlog வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்க. நாங்க கண்டிப்பா ட்ரை பண்றோம் போஸ்ட் பண்றதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அதெல்லாம்